அவங்க 2 பேரோட குழப்பத்தினால அவங்களுக்கான சூழ்நிலைகள என்ன சொல்றது? பேட்டில வந்து அவங்க லூஸ் பண்றாங்க. நல்ல ஒரு சூழ்நிலைய நீங்க பிரேமலதா நீ உண்மையிலேயே அதிமுகவுக்காக போகட்டுங்கிறேன். போய் உட்கார்ந்து நீ ஸ்டேஜ்ல உட்கார்ந்திருந்தாங்கன்னா, அடுத்த அரசியல பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ம். ராஜ்யசபான்னு ஒரே ஒரு இதுலயே போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ம்ஹ்ம். அதே மாரி தான் ஓபிஎஸ். இல்ல தாமரை ரைட்டுங்க. பிஜேபி நீங்க ஏற்கனவே குழு இருந்தது தானங்க நீங்க. கூடயே இருந்தீங்க, அவங்களோடயே இருந்தீங்க. முடிவெடுக்கலாம். பட் திமுகனா உடனே பண்ணி டிக்ளேர் பண்ணணும்ல ஐக்கியம். அப்பதானே சரியா இருக்கும். கடைசி நேரத்துல பண்ணா அவங்க 2 பேருக்குமே ஆப்ஷன் குறைஞ்சிட்டே போகும்ல. திமுக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீங்க திருப்பி ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் வந்தாரு. தேமுதிக பிரேமலதா முடிவெடுத்து வரும்போது அவங்களுக்கு டைம் இல்லல்ல. 3 சீட்டு 4 சீட்டுன்னு வந்துரும்ல அப்புறம். ம். 5ங்கிறது 4, 3ன்னு ஆயிடும்ல உங்களுக்கு. பாருங்க இப்ப செல்வகுமார் இங்க கொண்டாந்துருக்காங்க. ஏற்கனவே பாஜக, அதிமுக கூட்டணியில இருந்தாரு. ம். தமிழர் தேசம்னு நெனைக்கிறேன். தமிழர் தேசம் கட்சி. அவங்க இன்னைக்கு மாநில மாநாடு நடத்துறாங்க. அவங்க வந்து ஒரு சீட்டு கேட்கறாங்க திமுகக்கு. உதயசூரியன்ல தான் நிப்பாங்கன்னு வச்சுக்கங்க. ஸோ இதெல்லாமே பிரச்சனைகள் இருக்கு திமுகக்கு. ம். அதனால சீக்கிரம் முடிவு எடுக்கலனா, கண்டிப்பா பிரேமலதா அண்ட் ஓபிஎஸ் 2 பேருக்கும் டிவிகவை தாண்டி திமுக, அதிமுக வாய்ப்பு இல்லை. டிவிகே தான் வாய்ப்பு அவங்களுக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன்.